பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ரொம்ப நல்ல தேவன் அப்படின்னு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் சொல்வதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு கஷ்டத்திலோ ஒரு பாடிலோ ஒரு துக்கத்திலோ இருக்கும் பொழுது எல்லாரும் அந்த மனுஷனை இன்னும் அதிகமாக கஷ்டப்படுத்துகிறாங்க. நீ அப்படி பண்ணியிருப்ப அதனால உனக்கு வந்துச்சு, நீ இப்படி பண்ணியிருப்ப அதனால உனக்கு இப்படி வந்துச்சும்பாங்க. அவங்க உலக மனிதர்களால் வேதனைப்பட்டு நொந்து நம்மளை படைத்த கடவுளுமிடமாவது செல்வோமேன்னு செல்லும் பொழுது அங்கேயும் பார்த்தீங்கன்னா, நீ பரிகாரம் பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, உன் உடலை வருத்திக்கொள், உன் உடலில் குத்திக்கொள், காயப்படுத்திக்கொள்னு அவங்க மனதை மாத்திரம் புண்படுத்துவதோடு மாத்திரமல்லாது சரீரத்தையும் புண்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. யோபு 5:10 தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்ந்து போன மக்கள், ஏழைகள், பணக்காரர் என எந்த ஒரு பாகுபாடும் பாராது தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன் துக்கித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை, தன்னுடைய பாவங்களுக்காக துக்கித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர் சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தி அவருக்காக பலியாகி அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிற தேவன். அவர்கள் பாவங்களை எல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்துகிற தேவன். மேலும் மேலும் உன்னை நீயே காயப்படுத்திக் கொள் என்று சொல்கிற தேவன் அல்ல. அதற்காக ஏற்கனவே அவர்கள் பட்ட காயங்களை ஆற்றுகிற தேவன். தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் ஆற்றுகிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன்? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி